துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில், அதாவது வீடு, வண்டி, வாகனங்கள், தாய் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த 4ஆம் இடத்தின் மூலயமாக உங்களுக்கு என்ன பலன்கள் இந்த 30 நாளில் கிடைக்கும், அந்த நன்மையான பலன்கள், அந்த சுப பலன்களை பற்றி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது துலாம் ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க, மற்றவங்களுடைய துன்பத்தில் அவங்க பங்கெடுக்கக்கூடியவங்க, அப்போ ஒரு நல்ல மனப்பான்மை, உயரிய எண்ணங்கள் கொண்டவங்க. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரவங்க இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்ததுனால சில நேரங்களில் அவங்க நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்களுடைய துன்பங்களை நான் தாங்கிக்கிறேன் அப்படின்ற சொல்லக்கூடிய எண்ணம் படைத்தவங்க. அதனால தான் சில நேரங்கள் அவங்க மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாயிடுறாங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த 30 நாள் சுக்கிர பயிற்சினால் என்ன பலன்கள் கிடைக்கும்? அதாவது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ராசி அதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த 30 நாளில் நம்மளுடைய மனக்கசப்பான எண்ணங்கள் விலகும், மன மகிழ்வு தெளிச்சு பெறும், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஏதோ ஒரு நம்மளை அறியாமல் இனம் புரியாத சுகம் சொல்லுவாங்க, இனம் புரியாத மகிழ்ச்சி, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது வருத்தமே அப்படின்ற மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் தானே, அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அப்போது உடல் சுகம், உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக வலுப்பெறும், நல்ல ஒரு புத்துணர்வாக இருக்கும். அப்படிங்கிறத இந்த சுக்கிர பகவான் செஞ்சு கொடுப்பார். சுக்கிரன் என்றால் என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல், லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரியான ஒரு கிரகம். அப்போ ஆடம்பர கிரகம், சுகபோகங்களை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய கிரகம். பொதுவாக சுக்கிரன் உச்சத்தில் இருந்தார்னா வாழ்க்கை அமோகம், அதே மாதிரி நீச்சத்தில் இருந்தால் அமோகமான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அது தவறான சுகபோகங்களை நம்ம அனுபவிக்க வச்சிடும். அப்போ இந்த இடத்துல நட்பு ஸ்தானத்தில் சனி பகவானுடைய நட்பு வீட்டில் அவர் 4ஆம் இடத்துல இருக்க போகிறார். இப்போ இந்த நேரத்தில் என்ன செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அதாவது இது வரைக்கும் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு பைக் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, நீண்ட நாள் கனவாக கூட இருக்கும். ஒரு வருஷமாக, அதாவது கிட்ட 11 மாதமாக நீங்கள் அந்த நினைப்பில் இருந்திருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ள காலகட்டம் இதுதான். இப்போ 4ஆம் இடம் குறிக்கக்கூடிய அந்த வண்டி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்துடும். இப்போ நீங்கள் சுலபமாக வாங்கலாம். புரியுதுங்களா? அதேமாதிரி இப்போ உயர்கல்வி, உயர்கல்வி கிடையாது, உயர்நிலை கல்வி, அதாவது 10வது 12வது படிக்கிற +2 மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மனம் புத்துணர்வோடு இருக்கும், மூளை நல்ல பிரைட்னஸாக இருக்கும். அப்போ எதையுமே சீக்கிரமாக உள்வாங்கி படிக்கக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிகுந்த வளர்ச்சி பெறும். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நேரம், உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி அடையக்கூடிய நேரம். நிறைய ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் இருந்திருப்பீங்க, அது நடக்காமே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் அதுக்குள்ள முயற்சிகள் நடைபெறக்கூடிய காலம். இந்த நேரங்கள் இங்கே முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் சேர்க்க பெறக்கூடிய காலம். இப்போ போய் நீங்கள் ஒரு 1/4 பவுனோ நகை வாங்கினீங்கன்னா அது ஒரு சேமிப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவான் எப்படினாலும் வாங்க வச்சுருவார். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் அப்படின்றது இது கண்டிப்பாக இந்த டயத்தில் வர வேண்டிய காலம். அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அம்மா பிள்ளைகள் அப்படின்ற உறவுகள் பாசம் ரொம்ப வலுப்பெறும், ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மனசில் எந்த ஒரு வருத்தமான சூழ்நிலை இல்லாமல் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய காலம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவக்கூடிய காலம். உங்களை வேண்டாவிருப்ப நினச்சவங்களாம் இப்போ உங்கள்கிட்ட தேடி பழகக்கூடிய காலம் இந்த 30 நாளில். இப்போ உங்களுக்கு துரோகம் நினச்சவங்க கூட ஏண்டா இப்படி உங்களுக்கு நினச்சோம், தப்பாக போச்சே, அவங்ககிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அந்த நண்பனுடைய சகவாசத்தை நம்ம ஏற்றுக்கலாம், இந்த மாதிரி நம்ம நண்பர் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி வரக்கூடிய காலம். புரியுங்களா? இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுகள் அப்படின்றது இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏற்கனவே துலாம் ராசிக்கு எல்லா கிரகங்களும் டாப் லெவலில் இருக்குது. அப்போ இந்த 30 நாள் சுக்கிரன் 4ஆவது இடத்துக்கு திக்பலம் பெற்று பாம்புறதுனால இது அதை விட டாப்பான நேரம் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி போனாலும் அதிர்ஷ்டமே தேடி வரக்கூடிய காலகட்டம்னு வச்சு நான் சொல்ல வரேன்.
அப்போ லைஃப் ஸ்டைல் மாறக்கூடிய காலம். இந்த 30 நாள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைச்சு கொடுத்துரும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன முயற்சிகள் செஞ்சாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு. அதாவது நண்பர்கள் சேர்க்கை, நல்ல நண்பர்கள் சேர்க்கை நடைபெறக்கூடிய காலம். அவங்க மூலயமா சின்ன உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனகாரன் செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து இணைய போகிறபோது ஒரு அருமையான யோகம், 4ஆம் வீட்டில் ஒரு அற்புதமான யோகம். இந்த நேரங்கள் வந்து கணவன் மனைவி வந்து ஒரு அந்யோன்யமாக குடும்பத்தில் இருக்க வேண்டிய காலம். ஏன்னா குடும்பகாரகன் செவ்வாய் அவர் சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. நினைச்சதுக்கு மேலே சந்தோஷப்படுத்த வேண்டிய காலம். நினைச்சதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த 30 நாள் ஒரு பிரகாசமாக இருக்கும். இப்போ தனகாரகன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுவார். அப்போ தனகாரகன் உச்சம் பெற்று விட்டார். இப்போ கண்டிப்பாக வருமானத்தில் குறையே கிடையாது, நிவர்த்தியாக இருக்கும். ஒரு பக்கம் சுக்கிரன் சந்தோஷம், ஒரு பக்கம் தனகாரன் உச்சம் வருமானம். அப்போ குடும்ப மகிழ்ச்சி வருமானத்தில் திளைக்கும் அப்படின்றது உறுதியாக சொல்லப்பட்ட ஒன்று. அப்போ இந்த 30 நாள் வந்து உங்களுக்கு பிரைட்னஸான காலம், ரொம்ப பவர்ஃபுல்லான காலம். கண்டிப்பாக இந்த காலங்களில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அதேமாதிரி இந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, இராணுவத்துறையில் இருக்கிறவங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்காரவங்க, மின் வாரியத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய வேலையில் வந்து சுறுசுறுப்பும் மன மகிழ்வு இருக்கும். எந்த ஒரு நெருக்கடிகளும் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை செய்யக்கூடிய காலம். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் எல்லாமே சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலம். அப்போ அந்த வேலை விஷயங்களில் வந்து உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அகண்டு சுதந்திரமாக வேலை செஞ்சு அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க, உயர் அதிகாரிகள் டார்ச்சரும் இருக்காது, எல்லாம் அனுசரணையாக போகக்கூடிய காலம். இந்த செவ்வாய் காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டில் உச்சம் அடைகிற போது இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலம். இப்போ இந்த மாதிரி துறைகளில் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைங்களில் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு அமைக்கக்கூடிய காலம். ஏன்னா செவ்வாய் உச்சம் அதைத்தான் செய்வார். செவ்வாயினுடைய காரகம் இதுதான். மருத்துவத்துறை, காவல்துறை, இராணுவத்துறை, மின்சாரத்துறை, கட்டிடக்கலைத்துறை, ரியல் எஸ்டேட், நிலம்பலம், இந்த துறைகள் எல்லாமே சிறந்த விளங்கக்கூடிய காலம். அப்போ தொழில் முனைவோருக்கும் இது நல்ல ஒரு அற்புதமான காலம். அனைத்து பிரச்சனைகளையும் இந்த 30 நாளில் ஒரு தீரக்கூடிய காலம். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தீரக்கூடிய காலம். அப்போ லாபகரமான வருமானம் உண்டு, கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு. இந்த 30 நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. தனகாரகன் 4ஆம் இடத்துல, ராசி அதிபதி 4ஆம் இடத்துல, அவர் வந்து செவ்வாய் பகவான் தனகாரகன் உச்சம். இந்த பக்கம் பார்த்தா உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம். மிக அற்புதமான காலம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 30 நாள் உங்களுக்குன்னு ஒரு சில நல்ல சம்பவங்கள் நடந்தே தீரும். துலாம் ராசிக்காரவங்களே கண்டிப்பாக எதிர்பாருங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க. கண்டிப்பாக இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ராம நாமத்தை உச்சரிங்க, நாராயணன் நாமத்தை உச்சரிங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு மனமகிழ்வு இந்த காலகட்டம் இந்த 30 நாள் கண்டிப்பாக கொடுத்தே தீரும். உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைக்கக்கூடிய காலம், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய காலம், மிக அற்புதமான காலம் இந்த காலம், இந்த 30 நாள் என்று சொல்லி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.